ஸோ கிராப் இன்சூரன்ஸ்ல பிவிக்கள் என்னென்ன கேட்டிருக்காங்க? இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிராப் இன்சூரன்ஸ் ஃபார் ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் இன் இந்தியா. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிராப் இன்சூரன்ஸ் ஆக்சுவலாக இந்த டைம் கேட்ட நான் வச்ச டெஸ்ட்ல இந்த டைம் மெயின் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வச்சுட்டு இருக்கோம்ல, அதில் நான் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தேன். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிராப் இன்சூரன்ஸ் ஃபார் ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ். யாராலையுமே எழுத முடியல, யோசிச்சு ரொம்ப எழுத முடியல. ரைட் தி ரோல் ஆஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஃபார் கிராப் இன்சூரன்ஸ். ரைட் த ரோல் ஆஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஃபார் கிராப் இன்சூரன்ஸ். செகண்டா இருக்கிறது வந்து கிசான் கிரெடிட் கார்டு அண்ட் சாயில் ஹெல்த் கார்டு. கிசான் கிரெடிட் கார்டு அண்ட் சாயில் ஹெல்த் கார்டு, இதுக்கான டிஃபரன்ஸ் என்னன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. எக்ஸாக்டா இது ரெண்டு பிரிச்சு எழுத முடியாது, புரியுதுங்களா? எக்ஸாக்டா இது ரெண்டு பிரிச்சு எழுத முடியாது. கொஞ்சம் அட்லீஸ்ட் எய்ம் என்ன பர்பஸ்க்காக ஃபார்ம் பண்ணாங்க, புரியுதுங்களா? அந்த மாதிரி தான் கொண்டு போக முடியும். எக்ஸாக்டா இது அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுலாம் எழுத முடியாது. தேர்டா இருக்கிறது வந்து பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா அண்ட் இட்ஸ் ப்ராக்ரஸ். பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா அண்ட் இட்ஸ் ப்ராக்ரஸ். லாஸ்டா இருக்கிறது வாட் ஆர் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா, ஹவ் இஸ் இட் பெட்டர் தன் தி எர்லியர் அக்ரிகல்ச்சரல் இன்சூரன்ஸ் ஸ்கீம். நான் சொன்னேன்ல, ஹவ் இஸ் இட் பெட்டர் தன் தி எர்லியர் அக்ரிகல்ச்சரல் இன்சூரன்ஸ் ஸ்கீம். ஸோ ஐஎஃப்எஸ்ல கேட்டிருக்காங்க. கொடுங்க சொல்லுங்க. பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா பத்தி ஏதாவது டெஸ்ட் சீரியஸ் நீங்க படிச்சிருந்தீங்க, பிலிம்ஸ் டெஸ்ட் சீரியஸ் நீங்க அட்டன் பண்ணிருந்தீங்க அப்படின்னாலுமே கண்டிப்பா ஏதாவது கொடுத்து படிச்சிருப்பீங்க. அதுல வந்துட்டு அந்த 3 ஆப்ஷனோ 4 ஆப்ஷன்லயோ கண்டிப்பா பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா பத்தி படிச்சிருப்பீங்க. ம் ம் பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனாப்பா. ஃபர்ஸ்ட் பிரீமியம் ஒரு இன்சூரன்ஸ் எப்பனா கிளைம் பண்ணிருக்கீங்களா லைஃப்ல? பைக் இன்சூரன்ஸோ இல்ல ஹெல்த் இன்சூரன்ஸோ, எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என் குடும்பத்துக்கு இந்த அமௌண்ட் போய் சேரட்டும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல ஹெல்த் இன்சூரன்ஸோ இல்ல பைக் இன்சூரன்ஸோ, பைக் காணாம போச்சு, மொபைலுக்கு கூட இன்சூரன்ஸ் எல்லாம் கிளைம் பண்ணலாம். காஸ்ட்லியான மொபைலா இருந்தா மொபைலுக்கு இன்சூரன்ஸ் எல்லாம் கிளைம் பண்ணலாம். அது தெரியுமா? காஸ்ட்லியான மொபைலா இருந்தா கிளைம் பண்ணலாம். ஸோ இன்சூரன்ஸ்ல சேரணும்னா என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் இன்சூரன்ஸ்ல பிரீமியம் அமௌண்ட்னா என்னன்னு சொல்லுங்கப்பா. எல்லாம் ஒரு ஃப்ளோல இருக்கீங்க, என்னாச்சு? வீக்கெண்ட்ன்றதுனாலயா? இன்சூரன்ஸ்ல பிரீமியம் அமௌண்ட்னா என்ன மீனிங்? அந்த இன்சூரன்ஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஒரு மினிமம் அமௌண்ட் நம்ம வந்து பே பண்ணணும். அந்த அமௌண்ட்டுக்கு பேர் என்ன? பிரீமியம் அப்படின்னு சொல்லிட்டு. சும்மா வெறும் ஃபார்ம் ஃபில் பண்ணா மட்டும் போதாது, பிரீமியம் சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நம்ம கட்டணும். கேரிஃப் கிராப்புக்கு நம்ம எவ்வளோ, ஒருவேளை நான் கேரிஃப் கிராப் க்ரோ பண்றேன், கேரிஃப் கிராப்ல என்னென்ன வருது? ஒருவேளை நான் கேரிஃப் கிராப் அதாவது ரைஸ் அண்ட் வீட் ஏதாவது ஒன்று க்ரோ ரைஸ் க்ரோ பண்றேன்னு வச்சுப்போம். ஸோ இப்போ எவ்வளோ வந்துட்டு நான் பிரீமியமா எவ்வளோ இருக்கணும், எவ்வளோ பண்ணணும், பே பண்ணணும்? 2%. ஒருவேளை நான் ரபி கிராப் க்ரோ பண்றேன், அதை இன்சூர் பண்ணணும்னு நினைக்கிறேன், வீட் அந்த மாதிரி கிராப், 1.5% வந்து நான் பிரீமியமா கொடுக்கணும். ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ் நான் கல்டிவேட் பண்ணா எவ்வளோ பிரீமியமா பே பண்ணணும்? 5%. 5% வந்து பிரீமியம் அமௌண்ட்டை நான் பே பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? எதனால பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனான்றது முன்னாடி வந்து இன்சூரன்ஸ் ஸ்கீமை விட பெட்டர் அப்படின்னு சொல்றோம்? ஆக்சுவலா முன்னாடி என்னென்ன இருந்துச்சு அப்படின்றது ஃபர்ஸ்ட் தெரியணும். அதுக்கு NAIS நேஷனல் அக்ரிகல்ச்சரல் இன்சூரன்ஸ் ஸ்கீம், NAIS சொல்லுவோம், புரியுதுங்களா? நேஷனல் அக்ரிகல்ச்சரல் இன்சூரன்ஸ் ஸ்கீம். செகண்டா இருக்கிறது வந்து MNEIS, மாடிஃபைட் நேஷனல் அக்ரிகல்ச்சரல் இன்சூரன்ஸ் ஸ்கீம். மூணாவதா இருக்கிறது என்ன? வெதர் பேஸ்டு கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம். ஸோ எதுக்கெல்லாம் வந்துட்டு இவங்க வந்துட்டு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க இந்த இதுல? அதாவது என்னென்ன கலாமிட்டிஸ்க்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க? ஃப்ளட், சைக்ளோன் இந்த மாதிரி. அதுக்கு போறதுக்கு முன்னாடி ப்ரிவென்டட் சோவிங்னு ஒரு கான்செப்ட் இருக்கு.
ப்ரிவென்டட் சோவிங்னா என்ன மீனிங்? ஏதோ ஒரு வருஷத்துல ஏதோ ஒரு காரணத்தினால என்னால சோவிங் பண்ண முடியல. என்ன காரணமா இருந்திருக்கலாம்? மழை வராம இருந்திருக்கலாம். அப்புறம் ஏதோ ஒரு வருஷத்துல ஏதோ ஒரு காரணத்தினால என்னால சோவிங் பண்ண முடியல. ஏசி ஆஃப் பண்ணுங்கம்மா. எங்கப்பா ஓடிட்டு இருக்கு? அதை ஆஃப் பண்ண முடியலையா? ப்ரிவென்டட் சோவிங்னா என்னப்பா மீனிங்? சொல்லுங்க சிவானி. ப்ரிவென்டட் சோவிங்னா என்ன மீனிங்? அது என்னமா அவ்வளவு டஃபாவா இருக்கு? சோவிங் இருக்கு, ப்ரிவென்ட் இருக்கு. ஏதோ ஒரு காரணத்தால என்னால சோவிங் பண்ண முடியல ஒரு வருஷத்துல. என்ன காரணமா இருக்கலாம்? ட்ரவுட். ட்ரவுட் லைக் சுச்சுவேஷன் வந்திருக்கலாம். இல்ல போதுமான அளவு மழை வராம இருந்திருக்கலாம். சோ இந்த மாதிரி காரணத்தால என்னால சோவிங் பண்ண முடியல. இதை நான் இன்சூரன்ஸ்ல கிளைம் பண்ண முடியுமா? இன்சூரன்ஸ்ல நம்ம என்ன நினைப்போம்? நம்ம கிராப்பை க்ரோ பண்றோம், அது வந்துட்டு ஏதோ ஒரு ஃபிளட்டோ ஏதோ ஒன்று வந்து அஃபெக்ட் ஆகும், ஸோ அதுக்கப்புறம் கிளைம் பண்றது அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் இந்த இதுல வந்துட்டு ப்ரிவென்டட் சோவிங் ஆட் பண்ணிருக்காங்க. புரியுதுங்களா? முன்னாடி இருந்ததை விட என்ன பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்கல்ல, அதுக்கெல்லாம் நீங்க இதை தான் எழுதணும். புரியுதுங்களா? ஸோ இப்போ ப்ரிவென்டட் சோவிங்ல எவ்வளவு நான் கிளைம் பண்ணிக்கலாம்? அப்படியே ஒரு கிராப் நான் க்ரோ பண்ணியிருந்தேன் அப்படின்னா 1,00,000 அந்த கிராப்போட ஒர்த்து. நான் ஃபீல்ட்ல க்ரோ பண்ணியிருந்தேன் அப்படின்னா 1,00,000 ரூபாய் அந்த இது கிராப்போட ஒர்த் அப்படின்னா நான் ப்ரிவென்டட் சோவிங்ல எவ்வளவு பர்சன்ட் அமௌண்ட் வந்து நான் கிளைம் பண்ணிக்கலாம்? 50-ஆ, 75-ஆ, 25-ஆ? நோட்ஸ் கொடுத்து ஏமா அவங்க சோவிங்கே எடுக்கலாமா? மொத்த அமௌண்ட்டும் கொடுத்தா எப்படி? 75 எல்லாம் கொடுத்தா எப்படி? புரியுதுங்களா? ஃபார்மர்ஸ் வந்து நேச்சுரல் கலாமிட்டிஸ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றாங்க. என்னென்ன நேச்சுரல் கலாமிட்டிஸ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றாங்க? ஃப்ளட், சைக்ளோன், ட்ரவுட், அப்புறம் வேற என்ன? வேற என்ன இயற்கை சீற்றங்கள் வரலாம்? லேண்ட்ஸ்லைட், ஓகே, அதுவும் இன்க்ளூட் தான். ட்ரை ஸ்பெல், ட்ரவுட்லேயே வந்துருது. புரியுதுங்களா? இதெல்லாம் நடந்துச்சு, இந்த காரணத்தினால ஃபார்மர்ஸோட கிராப் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா அவங்க இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாசஸ் அப்படின்றதும் வந்து இந்த இதோட ஒரு பெக்குலியர் ஃபீச்சர் தான். இதை நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். நோட் பண்ணிட்டீங்களாமா? போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாசஸ். ஃபர்ஸ்ட் போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாசஸ் என்னன்னு சொல்லுங்க. போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாசஸ் எப்படி எப்படிலாம் நடந்திருக்கலாம்? ஆஃப்டர் ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம், ஆஃப்டர் ஹார்வெஸ்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்பயோ, போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜினே ஒரு கோர்ஸ் இருக்கும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்பயோ இல்ல ஸ்டோரேஜ் அப்பயோ ஏதோ ஒரு இழப்பு ஏற்படுது அப்படின்னா, டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்ப ஸ்டோரேஜ் அப்ப எப்படி இழப்பு ஏற்படும்? ஸ்டோரேஜ் பெஸ்ட் எல்லாம் படிச்சிருக்கீங்களா? பெஸ்ட் பெஸ்ட் அண்ட் டிசீஸ்ல இல்ல கிராப் ப்ரொடக்ஷன்ல ஸ்டோரேஜ் பெஸ்ட் ஒரு டைட்டில் இருக்குல்ல, அந்த ஸ்டோரேஜ் பெஸ்டோட வேலை என்ன? ஸ்டோர் பண்ணி இருக்கும்போது கிராப் சாப்பிட்டு போயிடும். புரியுதுங்களா? அந்த ஸ்டோரேஜ் டைம்ல ஏதாவது ஆச்சு அப்படின்னா அதை இன்சூர் பண்றது தான் வந்துட்டு இதோட ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சர். புரியுதுங்களா? அந்த டிஃபரன்ஸ் மாதிரி கொடுத்துருப்பேன்ல, ஒரு டேபிள் கொடுத்துருக்கேன்ல, அதுல போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாசஸ் வந்து எதுல மட்டும் கவர் ஆயிருக்குன்னு பாருங்க. எதுல கவர் ஆயிருக்கு போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாசஸ்? ஓவராலா எல்லா ஏரியாவும் என்டையர் கண்ட்ரியும் கவர் ஆகுற மாதிரி எதுல இருக்கு ஸ்கீம்?
ஸ்பெஷல் பீமா யோஜனால தான் இருக்கு. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் இதுல வந்துட்டு போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாசஸ்னு ஒன்று இன்க்ளூடே பண்ணிருக்க மாட்டாங்க. செகண்ட் இதுல வந்துட்டு கோஸ்டல் ஏரியாஸ். செகண்ட் இதுல என்ன இருக்கு? தேர்ட் கேஸ்ல வந்து ஆல் இந்தியா லெவல்ல இருக்கிறது. புரியுதுங்களா? போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாசஸ் வந்து இதோட ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் தான். அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட், அதாவது இந்த இன்சூரன்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் கம்பெனி பேர் 1 or 2 சொல்லுங்க பார்ப்போம். நேற்றுக்கு சொன்னது இஃப்கோ ஜப்பான் கம்பெனி. இஃப்கோவும் ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி சேர்ந்து ஒரு கொலாபரேட் பண்ணி வராங்க. ஸோ அது வந்து ஒரு கம்பெனி. இன்னொன்று வந்துட்டு அக்ரிகல்ச்சரல் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு ஒரு கம்பெனி இருக்கு, ஏஐசி. ஏஐசினா என்ன? அக்ரிகல்ச்சரல் இன்சூரன்ஸ் கம்பெனி. யார் யாரெல்லாம் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு இதுல ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்கு, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்கு. அக்ரிகல்ச்சரல் இன்சூரன்ஸ் கம்பெனி. புரியுதுங்களா? ஏஐசின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் ஏதோ ஒரு ஃபீல்டு வந்து அஃபெக்ட் ஆயிருக்குன்னு ஃபார்மர்ஸ் சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? ஃபார்மர்ஸ் வந்து என் ஃபீல்டு அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நான் போய் எடுக்கணும் அப்படின்னா அந்த ஒரு மினிமம் யூனிட்டா வந்து எவ்வளவு டேமேஜ் ஆயிருக்கணும்? என்னோட 1 ஏக்கர் மட்டும் டேமேஜ் ஆயிருக்கு சார் ஒரு ஃபார்மர் சொல்றாங்க. இன்னொரு வந்துட்டு என்னோட 1/2 ஏக்கர் மட்டும் டேமேஜ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மினிமம் டேமேஜ் வந்துட்டு லெவல் ஆஃப் ஸ்டடின்றது வந்து எந்த லெவல்ல இருக்கணும்? டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருக்கணுமா, இல்ல பிளாக் லெவல்ல இருக்கலாமா, இல்ல வில்லேஜ் லெவல் இருக்கணுமா? கொஸ்டின் புரியுதாமா? மினிமம் வந்து அந்த இதனால அந்த ஒரு பர்டிகுலர் கலாமிட்டினால எவ்வளவு எவ்வளவு வந்து டேமேஜ் ஆயிருக்கும் மினிமம் டேமேஜ் அப்படின்னு கேட்கறேன். ஸ்டடி பண்ணும்போது எந்த லெவல்ல ஸ்டடி பண்ணணும்? வில்லேஜ் லெவல். ஆக்சுவலா வந்து இந்த இதுல வந்து வில்லேஜ் லெவல் கொடுத்துருப்பாங்க. அட்லீஸ்ட் வில்லேஜ் லெவல். மேஜர் கிராப்ஸ்னா வில்லேஜ் லெவல், இல்ல மத்த கிராப்ஸ் அப்படின்னா அதுக்கு மேல வில்லேஜ் லெவல் அண்ட் அபோவ். நிறைய மாடர்ன் டெக்னாலஜிஸ்லாம் படிச்சோம்ல, ட்ரோன் யூஸ் பண்றது, இல்ல வந்துட்டு ரிமோட் சென்சிங் யூஸ் பண்றது. ஸோ அதெல்லாத்தையும் வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணணும்? அசஸ்மெண்ட்னு சொல்லுவோம். லாஸ் அசஸ்மெண்ட். ஒரு ஃபீல்ட்ல வந்துட்டு ஃபார்மர் வந்து ரிப்போர்ட் பண்றாரு, சார் என் ஃபீல்ட்ல வந்துட்டு கிராப் மொத்தமும் டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? அப்படி டேமேஜ் ஆகும்போது நம்ம அதை போய் அப்படியே ஏத்துக்காம ஃபீல்ட்ல போயிட்டு கிரவுண்ட் லெவல்ல வந்து நம்ம அதை ஸ்டடி பண்ணணும். அதை ஸ்டடி பண்ணும்போது யூஸ்வலா எப்படி ஸ்டடி பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு டேட்டா கலெக்ஷன், நார்மல் டேட்டா கலெக்ஷன் இருக்குல்ல, அந்த மாதிரி போயிட்டு ஒருத்தர் போயிட்டு கலெக்ட் பண்ணுவாங்க. பட் இந்த ஸ்கீம் படி லேட்டஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லேட்டஸ்ட் டெக்னாலஜி. லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்னென்ன யூஸ் பண்ணலாம்? ட்ரோன் யூஸ் பண்றது. சொல்லுங்கம்மா, நீங்க என்ன சொல்றீங்க? ட்ரோன் யூஸ் பண்றது, ரிமோட் சென்சிங் யூஸ் பண்றது, இதெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு ஒரு கம்பெனி பார்த்தோம்ல, இன்சூரன்ஸ் கம்பெனி, அவங்களோட ரோல் என்னவா இருக்கலாம்? ஆக்சுவலா நீங்க நியூஸ் பேப்பர்ல இதை பத்தி நிறைய படிப்பீங்கம்மா. இந்த இன்சூரன்ஸ், இந்த பிரதான் மந்திரி பச்சல் பீமா யோஜனானால இன்சூரன்ஸ் கம்பெனி தான் அதிகமா லாபம் எடுக்கிறாங்க, இது ஃபார்மர்ஸ்க்கு போய் இந்த பெனிஃபிட் சேரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏதாவது படிப்பீங்க. படிச்சிருக்கீங்களா அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி? படிக்கல. அட்லீஸ்ட் நீங்க இதுக்கு மேல பார்க்கும்போது பாருங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது வரும். இந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோட ரோல் என்ன அப்படின்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். இவங்களோட ரோல் என்ன? நம்பர் 1 வந்து இவங்க வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம் ஃபார்மர்ஸ்ட. இந்த ஸ்கீம் பத்தி போய் சேர்க்கலாம் ஒரு ஃபார்மரா. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் இவங்களோட ரோல் என்ன இருக்கலாம்? இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி இதை விடுங்க, அட்லீஸ்ட் பைக் இன்சூரன்ஸ் இருக்கு. ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியோட ரோல் அதுல என்னவா இருக்கலாம்? பைக் டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க, அப்படியே காசு தூக்கி கொடுத்துருவாங்களா? அசஸ்மெண்ட். அசஸ்மெண்ட். யாராவது ஒருத்தவங்களை அப்பாயிண்ட் பண்ணி ஸ்டடி பண்ண வைப்பாங்க. அசஸ்மெண்ட். டேமேஜ் வந்து அசஸ் பண்றது. வேற என்னென்ன இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி ரோல் பிளே பண்ணலாமா மகாலட்சுமி? ஏதாவது யோசிச்சு சொல்லுங்கம்மா. ஃபார்மர்ஸ்க்கு ஓகே, ஃபார்மர்ஸோட ரிஸ்க் வந்து இவங்க ஷேர் பண்ணும். ஓகே. இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த மாதிரி இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்கிறது சரியா தப்பா? அந்த ஸ்கீம் வந்தப்போ நிறைய கிரிட்டிசிசம் வந்துச்சு. அந்த ஸ்கீம் வந்து 2022 அந்த மாதிரி 21 படிச்சு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம்னால ஃபார்மர்ஸ்க்கு எந்த பெனிஃபிட்டும் இல்ல, எல்லாம் வந்துட்டு இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் தான் அதனால பெனிஃபிட் ஆகிக்கிறாங்க, ஃபேக்கா கிளைம் பண்றாங்க நிறையா அப்படின்ற மாதிரி நிறைய படிச்சிருப்பீங்க. ஸோ அதை பத்தி நீங்க நியூஸ் பேப்பர்ல ஏதாவது படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. புரியுதுங்களா?
அடுத்து வந்து கிசான் கிரெடிட் கார்டுன்ற கான்செப்ட். முதல்ல அந்த இன்சூரன்ஸ் இந்த இது இருக்குல்ல, இது ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர் எப்படி அஃபெக்ட் பண்ணுன்னு சொல்லுங்க. பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணும்? இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ் எவ்வளவு பர்சன்ட் வந்து ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்? அப்ராக்சிமேட்டா 85% வந்து ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர். 85% வந்து ஸ்மால் அண்ட் மார்ஜினல். ஸோ அவங்க வந்துட்டு 2015 டேட்டா படி 1.08 ஹெக்டர் ஆவரேஜ் ஹோல்டிங்கா வந்துட்டு 1.08 ஹெக்டர் இருக்கு. ஸோ அந்த லேண்டை வச்சுக்கிட்டு அவங்க அதிகமா லாபம் எடுத்துட முடியுமா? ஒரு பர்டிகுலர் மந்த்தோ இல்ல ஒரு பர்டிகுலர் இயரோ வந்துட்டு அவங்க நிறைய லாஸ் வந்து இன்கர் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்க அந்த கிராப்புக்குன்னு இன்புட்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, ஃபெர்டிலைசராவோ இன் டர்ம்ஸ் ஆஃப் சீட்ஸோ, அது எல்லாமே வந்து எங்க இருந்து வாங்கியிருப்பாங்க? பட் இந்த கிராப் லாஸுக்கு இன்புட்ஸ்னு சொல்லி கொடுத்துருப்பாங்களா, இன்புட் காஸ்ட். இந்த இன்புட் காஸ்ட் யார்கிட்ட இருந்து வாங்கியிருப்பாங்க? சப்போஸ் இங்க கிராப் லாஸ் ஆச்சு அப்படின்னா அது எல்லாம் போய் எங்க போய் அஃபெக்ட் ஆகுது? கடைசியா மணி லெண்டர்ட்ட போய் அஃபெக்ட் ஆகுது, மணி லெண்டர்ட்ட போய் மாற்றோம். புரியுதுங்களா? கிராப் வந்து இங்க சக்சஸ் ஆகல, ஆனாலும் நான் கொடுத்த இன்புட்டுக்கு அவருக்கு வந்து வட்டி கட்டி ஆகணும், அசல் கொடுத்தாகணும். ஸோ அந்த காரணத்தினாலதான் சூசைடுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் வந்துட்டு இதுதான் சொல்றாங்க. புரியுதுங்களா? ஏதோ ஒரு காரணம், திடீர்னு எதிர்பாராத காரணத்தினால கிராப் ஃபெயிலியர் ஆயிடுது, இப்போ எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியாம சூசைட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த ஸ்கீம் இருந்துச்சு அப்படின்னா இப்போ என்ன அட்வான்டேஜ் அந்த மார்ஜினல் அண்ட் ஸ்மால் ஃபார்மருக்கு? புரியுதுங்களா? கிராப் இன்சூரன்ஸ் இருக்கும். ஸோ அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை வாங்கி, இன்சூர்ட் அமௌண்ட்டை வாங்கி இந்த மணி லெண்டர்ட்ட கொடுத்துடலாம். புரியுதுங்களா? எவ்வளவு இன்புட் காஸ்ட் கொடுத்தாங்களோ அதையும் கொடுத்துடலாம், கொஞ்சம் அவர் கையிலேயே நிற்கும், எக்ஸ்ட்ரா காசும் நிற்கும். புரியுதுங்களா? ஸோ இது வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வேற எப்படி ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மருக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, நாம ரெக்கமெண்ட் பண்ணுவோம் தெரியுமா, இன்ஸ்டியூட்ஸ், ஐசிஆர் இன்ஸ்டியூட்ஸோ இல்ல ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸோ நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம் தெரியுமா, பேக்கேஜ் ஆஃப் டெக்னாலஜிஸ். அந்த பேக்கேஜ் ஆஃப் டெக்னாலஜி தான் எப்படி இருக்கும்? ரிசோர்ஸ் இன்டென்சிவா இருக்குமா இல்ல இல்ல ரொம்ப இன்டென்சிவா இருக்குமா இல்ல குறைவா இருக்குமான்னு கேட்கறேன். ரிசோர்ஸ் அதிகமா கன்சியூம் பண்ணுமா இல்ல குறைவா கன்சியூம் பண்ணுமா? ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி வந்துட்டு எஸ்ஆர்ஐன்னு ஒன்று ரெக்கமெண்ட் பண்றாங்க. அது ரிசோர்ஸ் அதிகமா தேவைப்படுமா இல்ல எப்படி தேவைப்படும் கேட்கறேன். எஃபிஷியன்ட்டா கண்டிப்பா மத்ததை கம்பேர் பண்ணும்போது எஃபிஷியன்ட்டா இருக்கும். புரியுதுங்களா? அவங்க ட்ரெடிஷனலா கல்டிவேட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்கல்ல, ட்ரெடிஷனலா ஏதாவது கல்டிவேட் பண்ணி இருப்பாங்கல்ல, பட் அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து அதிகமா தான் கன்சியூம் பண்ணுது. புரியுதுங்களா? இந்த ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் இது எல்லாத்துக்குமே வந்து ஃபர்டிலைசர் தேவைப்பட்டிருக்கலாம், இல்ல கெமிக்கல்ஸ் தேவைப்பட்டிருக்கலாம். இதுவே அவர் முன்னாடி ட்ரெடிஷனலா எப்படி கல்டிவேட் பண்ணிட்டு இருந்தார்? ட்ரெடிஷனல் மெத்தட்ல எப்படி கல்டிவேட் பண்ணிட்டு இருந்தாரு? லேண்ட் ரேஸ் யூஸ் பண்ணி கல்டிவேட் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இந்த லேண்ட் ரேசஸ் எல்லாம் வந்துட்டு இதை கம்பேர் பண்ணும்போது, ஹை ஈல்டிங் வெரைட்டியை கம்பேர் பண்ணும்போது இந்த லேண்ட் ரேஸ் எல்லாம் வந்து ரிசோர்ஸ் வந்து ரொம்ப குறைவா தான் கன்சியூம் பண்ணும். புரியுதுங்களா? ரெண்டுல ஃபர்டிலைசர் அதிகமா சாப்பிடுறது எது? ஹை ஈல்டிங் வெரைட்டிஸா? ரெண்டுல கெமிக்கல் அதிகமா தேவைப்படுறது எது? ஹை ஈல்டிங் வெரைட்டிஸா? இன்ஃபேக்ட் இங்க வந்து கெமிக்கலே தேவையில்ல லேண்ட் ரேஸ் எல்லாம் கல்டிவேட் பண்ணோம் அப்படின்னா. புரியுதுங்களா? ஏன்னா அதுவே வந்துட்டு தாக்கு பிடிக்கும், அந்த எந்த பெஸ்ட் வந்தாலும் டிசீஸ் வந்தாலும் அது தாக்கு பிடிக்கும். பட் நமக்கு இதெல்லாம் வந்து ஹை ஈல்டிங் வெரைட்டிலாம் தாக்கு பிடிக்காது. புரியுதுங்களா? ரெண்டுல அதிகமா தண்ணி எதுக்கு தேவை? அஷ்யூர்ட் இரிகேஷன் எதுக்கு தேவை? பாரம்பரிய ரகங்கள்லாம் வந்துட்டு ட்ரவுட் லைக் கண்டிஷன் வந்து ஈஸியா சர்வைவ் ஆகும், இதெல்லாம் சர்வைவ் ஆகாது. புரியுதுங்களா? சோ இப்போ நான் ஃபார்மரை போய் கன்வின்ஸ் பண்றேன், விவசாயி நான் சொல்றதை கேளுங்க, 451 ஒரு வெரைட்டி நான் டெவலப் பண்ணியிருக்கேன், இதை நீங்க கல்டிவேட் பண்ணுங்க, அதிகமா லாபம் அடைவீங்க அப்படின்னு சொல்றேன். அதை விட்டுட்டு அவர் இதுக்கு வரணும் அப்படின்னா இதுக்கு வந்துட்டு ஒரு இன்சூரன்ஸ் வேணும். புரியுதுங்களா? அவர் அவ்வளவு இன்புட் கொடுத்து கடைசியா அந்த கிராப் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து நெகட்டிவா அஃபெக்ட் ஆகும். நெக்ஸ்ட் டைம் போய் நம்ம வேற ஏதாவது ஒரு டெக்னாலஜி சொன்னோம் அப்படின்னா அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. யாருக்கு ஏற்கனவே வந்து என் குடியை கெடுத்தது போதும், தயவு செஞ்சு போயிடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு தான் வந்துட்டு அந்த ஒரு நம்ம கொடுக்கறது வந்து ஒரு நம்பகத்தன்மை இருக்கணும் அப்படின்னா இன்சூரன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்றேன். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம சொல்ற டெக்னாலஜி எதையும் வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ட்ரிப் இரிகேஷன் ஃபாலோ பண்ணுங்க, ஸ்ப்ரிங்க்லர் சொல்லுங்க, நம்ம படிச்சது எதெல்லாம் படிச்சோமோ அதெல்லாம் போய் அவங்க மேல திணிச்சிட்டு வந்துருவோம்.
புரியாத பாஷையில கொஞ்சம் போய் பேசிட்டு வந்தோம் அப்படின்னா கரெக்டா போயிடும். புரியுதுங்களா? இது எல்லாமே தான் இந்த இதுல வருது. வேற என்ன சொல்லுவீங்க யோசிச்சு? 1 or 2 பாயிண்ட் சொல்லுங்க. ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர் எப்படி அஃபெக்ட் பண்ணுது இன்சூரன்ஸ்? பாசிட்டிவ் அஃபெக்ட் பண்ணதா, நெகட்டிவ் அஃபெக்ட் பண்ணதா சொல்லுங்க. பாசிட்டிவான என்னென்ன பாயிண்ட் சொல்லுங்க. 1 or 2 பாயிண்ட்ஸ். ஆக்சுவலி இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டா சுப்பா ரெட்டி புக்ல அப்படியே எடுத்த உடனே அப்படியே கொடுத்து அப்படியெல்லாம் இருக்காது ஆன்சர்ஸ். இது நிறைய நீங்க யோசிச்சு நீங்களா அப்ளை பண்ணி எழுதுற மாதிரி தான் இருக்கும். அதுல இருக்க பாயிண்ட்ஸும் கொஞ்சம் தேடி எடுத்த மாதிரி தான், தேடி தான் எடுத்தேன் நான். எடுத்த உடனே ஒரு சில ஆன்சர்ஸ்லாம் கிடைக்காதுல்ல. ஸோ அது மாதிரி இதுவும் ஒன்று. அதுல ரூல் ஆஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸும் வந்து அவ்வளோ எடுத்த உடனே கிடைக்காது. இன்சூரன்ஸ் ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்லயும் ஆன்சர் கிடைக்காது. புரியுதுங்களா? லாஸ்டா இருக்கிறது வந்து கிசான் கிரெடிட் கார்டு. இதோட வந்து இன்னைக்கு கிளாஸும் முடியுது, எக்கனாமிக்ஸும் முடியுது. இந்த மாதிரி கிசான் கார்டு உங்க வீட்டுல வாங்கி கொடுத்துருக்கீங்களா? எத்தனை டிஜிட் நம்பர் இருக்கும் அது சொல்லுங்க. அப்போ இதுல இருக்கக்கூடிய நம்பர் எத்தனை டிஜிட் இருக்கும்? 12 11? அட்லீஸ்ட் கூகுள் பண்ணினா சொல்லுங்கம்மா. ஏன் கேட்கறேன் அப்படின்னா வந்துட்டு இந்த அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் கேட்பாங்க. அது இதோட பர்பஸ் என்னவா இருக்கலாம்? எத்தனை நம்பர்ப்பா? 11. யார் 12 சொன்னது? யாரு? டெபிட் கார்டு இருக்கா உங்ககிட்ட இருக்கிறது? இப்ப நம்ம நார்மலா ஏடிஎம் கார்டு வச்சிருப்போம்ல, அது டெபிட் கார்டா கிரெடிட் கார்டா? டெபிட் கார்டு. புரியுதுங்களா? மோஸ்ட்லி நம்ம இன் ஜென்ரல் நம்ம யூஸ் பண்றது வந்துட்டு உங்களோட பாத்தீங்க அப்படின்னா மேஸ்ட்ரோ இல்ல ரூபே டெபிட் கார்டுன்னு இருக்கும். நிறைய மாலோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல போனீங்க அப்படின்னா, இல்ல மெட்ரோலயே போனீங்க அப்படின்னா அவங்களே விற்பாங்க, சார் கிரெடிட் கார்டு வாங்கிக்கோங்க, கிரெடிட் கார்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு ஏதோ டார்கெட் இருக்குமா என்னன்னு தெரியல, அவங்களே ஃபோன் பண்ணி கூட கேட்பாங்க நிறைய டைம், வந்து வாங்கிக்கோங்க கிரெடிட் கார்டு உங்களுக்கு ஃப்ரீயாக நாங்கள் கொடுக்குறோம். என்ன அந்த கிரெடிட் கார்டோட பர்பஸ் என்ன? இங்க விட்டுருங்க, இங்க அப்புறமா வரலாம். ஃபர்ஸ்ட் அந்த கிரெடிட் கார்டோட பர்பஸ் என்னன்னு சொல்லுங்க ஜென்ரலா. வாங்கி செலவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை கொடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட மணி லெண்டர்கிட்ட காசு வாங்குறதுக்கு பதிலாக நம்ம இவங்க கிட்ட வாங்குறோம் அப்படின்றதான் மீனிங். என்னமா? ஓகே ஓகேமா, கொஞ்சம் அமைதியா இருக்கும் லாஸ்ட்ல. ஸோ கிசான் கிரெடிட் கார்டு இருக்குல்ல, எங்க விட்டோம்? ஓகே. ஃபார்மர்ஸ் வந்து கடன் வாங்குறதுக்காக, ஃபார்மர்ஸ் வந்துட்டு குறைவான இன்ட்ரெஸ்ட்ல கிரெடிட், farmers can get the credit at low interest rate. யூஸ்வலா ஃபார்மர்ஸ் கடன் வாங்கணும் அப்படின்னா யார்கிட்ட போய் வாங்குவாங்க? மணி லெண்டர்கிட்ட போய் வாங்குவாங்க. அவர் வந்துட்டு அதிகமா இன்ட்ரெஸ்ட் ரேட் சார்ஜ் பண்ணுவார். புரியுதுங்களா? ஒருவேளை இந்த ஃபார்மர் வந்து மணி லெண்டர்கிட்ட போனார் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமா சார்ஜ் பண்ணுவாங்க. பட் அதே இந்த இதுல கொடுக்குறாங்க, இந்த ஸ்கீம்ல கொடுக்குறாங்க, கிசான் கிரெடிட் கார்டுன்னு கொடுக்குறாங்க அப்படின்னா எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வாங்கலாம்? எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்ல கொடுக்குறாங்க அவங்க? ஆக்சுவலா 7% இன்ட்ரெஸ்ட் ரேட் வருதுமா இந்த இதுபடி. 7% இன்ட்ரெஸ்ட் ரேட் வருது. இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன். இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் என்ன? இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்கும். அப்படின்னா என்ன? சப்சிடைஸ்டு இன்ட்ரெஸ்ட்னு சொல்றோம்ல. நான் அவங்களுக்கு அதிகமான வட்டியில கடன் கொடுக்குறேன், பட் உங்களுக்கு வந்து குறைவான வட்டியில கடன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றோம்ல, அதுக்கு பேர் வந்து இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? 2% இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன்ல போயிட்டு இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன்னா வந்து சப்சிடைஸ்டு இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற மாதிரி மீனிங். 7% இதுல இன்ட்ரெஸ்ட் ரேட்ல கொடுக்குறாங்க.
ஸோ அந்த 7% இன்ட்ரெஸ்ட் ரேட்லயுமே சொன்ன டைமுக்கு வந்து ஒருவேளை ஃபார்மர் கடனுக்கு அடைச்சிட்டாங்க அப்படின்னா 4% இன்ட்ரெஸ்ட் மட்டும் கொடுத்தா போதும். புரியுதுங்களா? கடன் வாங்கியிருப்பாருல்ல சார், நம்ம ஷார்ட் டேர்ம் லோன் சொல்லிட்டு 6 மாசத்துல திரும்ப கொடுத்துற சார் வாங்கியிருப்பாருல்ல. ஒருவேளை அந்த 6 மாசத்துல அந்த கடனை திரும்ப கொடுத்துட்டாருன்னா என்ன கொடுக்குறாங்க? 4% இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்தா போதும். அதுக்கு என்ன பேரு? ப்ராம்ப்ட் அண்ட் டைம்லி ரீபேமெண்ட். ப்ராம்ப்ட் அண்ட் டைம்லி ரீபேமெண்ட். ப்ராம்ப்ட் அண்ட் டைம்லி ரீபேமெண்ட். கடனை வந்து டைமுக்கு பே பண்ணாரு அப்படின்னா 4% தான் வட்டி. ஒருவேளை டைமுக்கு பே பண்ணாம இழுக்கடிச்சிட்டு இருந்தாரு அப்படின்னா எவ்வளவு பண்ணணும்? பே பண்ணணும் 7%. இதுல சப்சிடைஸ் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு சப்சிடியில கொடுக்குறாங்க? 2% வந்து குறைச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? சப்சிடைஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்றதா வந்து அந்த 2%. ஆமா, வெளியே வாங்கணும் அப்படின்னா அதை விட அதிகமாவே இருக்கும். 11%லாம் இருக்கும். 11% 12%லாம் இருக்கும். அது எந்த பேங்க்ன்றத பொறுத்து. ஆக்சுவலா நீங்க இன்டெப்தா போனீங்க அப்படின்னா எந்த பேங்க் பொறுத்துன்றது மாறும். நீங்க வெளியே வாங்குனீங்க, கடன் வாங்குனீங்க அப்படின்னா 11%லாம் இருக்கு. அந்த 2 விட்டுருங்கம்மா. நார்மலான இன்ட்ரெஸ்ட் ரேட் அந்த 2ன்றது வந்து சப்சிடி குறைச்சு கொடுக்குறப்பா. 1000 ரூபாய்ப்பா, ஆனா உங்களுக்கு வந்து ஒரு 50 ரூபாய் குறைச்சிக்கிறேன்னு சொல்றாங்கல்ல, அந்த இது நார்மலான இன்ட்ரெஸ்ட் ரேட்ன்றது 7%. இந்த 7%ஓட இது வந்துட்டு நீங்க டைமுக்கு சொன்ன டைமுக்கு 6 மாசத்துல நான் கடனை திரும்ப கொடுக்குறீங்கன்னு சொல்றேன்ல, 6 மாசத்துல கடனை திரும்ப கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த 6 மாசத்துல உடனே கொடுத்துட்டோம், அந்த சொன்ன டைமுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா 4% கொடுத்தா போதும் இன்ட்ரெஸ்ட். புரியுதுங்களா? அந்த 3% வந்து இது மாதிரி டைமுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அது தள்ளுபடி மாதிரி பண்ணிடுறாங்க. புரிஞ்சதா குமரா? ப்ராமிஸ் பண்ணது எத்தனை மாசமா? 6 மந்த்ல ரீபேமெண்ட் பண்றோம்னு சொல்றோமா? ஒருவேளை நான் 7 மாசம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு எவ்வளவு வட்டி பே பண்ணணும்? 7% கொடுக்கணும். 4 மாசத்துல கொடுத்துட்டேன், திரும்ப கண்ணை கொடுத்துட்டா எவ்வளவு வட்டி பே பண்ணணும்? 4% கொடுத்தா போதும். இதுக்கப்புறம் புரியலன்னா எதுவும் பண்ண முடியாது. ஒரே மாதிரி இருக்கீங்களே, இன்னும் புரியலையா? ம், ஆமா. ஸோ இதனால ஃபார்மர்ஸ் என்ன பெனிஃபிட் ஆகுறாங்க அப்படின்னா, இன்புட் காஸ்ட் அவங்க இந்த கடன் வாங்கினதுனால இப்போ மணி லெண்டர்கிட்ட போக வேண்டிய அவசியம் கிடையாது. மணி லெண்டர்கிட்ட போகாதனால என்னென்ன இன்புட் வேணுமோ அதெல்லாம் வாங்கிக்கலாம். இங்க கடனை வாங்கிக்கிட்டு என்னென்னலாம் வந்து இன்புட் காஸ்ட் வேணுமோ, சீட்ஸ் வாங்கணும்னா வாங்கிக்கலாம், ஃபெர்டிலைசர் வாங்கினாலும் வாங்கிக்கலாம், கெமிக்கல் வாங்கினாலும் வாங்கிக்கலாம். மணி லெண்டர்கிட்ட அதிகமான காசுக்கு அதிகமான வட்டிக்கு கடன் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இதான் அட்வான்டேஜ். ஏதாவது டவுட் இருக்கு ஆன்லைன் பேட்சுக்கு? புரிஞ்சது ஆன்லைன் பேட்சுக்குமா? இந்த ஸ்கீம் அந்தந்த பேங்க்குக்கே இருக்குப்பா. எஸ்பிஐ இருந்துச்சுன்னா எஸ்பிஐக்கு போகலாம், இல்ல வேற ஏதாவது பிரைவேட் பேங்க்லயும் வந்து இருக்கு. எஸ்பிஐ போறதுனாலும் போகலாம், இல்லை வந்துட்டு நீங்க மற்ற பேங்க்ஸ் போகலான்னு போகலாம், இந்தியன் பேங்க்னு போகலாம். நீங்க போகணும் அந்த ஸ்கீம் அவைல் பண்ணணும் அப்படின்னா நீங்க பேங்க்குக்கு போகணும். பணம் எடுக்கிறது வந்துட்டு எங்க எடுக்கலாம்? ஒருவேளை பணம் எடுக்கணும் அப்படின்னா எங்க போய் எடுக்கலாம்? ஏடிஎம், நார்மல் ஏடிஎம்ல போய் எடுக்கிற மாதிரி எடுத்துடலாம். ஆன்லைன் பேட்ச்ல புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருக்கா? ஆஃப்லைன் பேட்சுக்கு ஓகே. லாஸ்ட்ல எதுவும் பேசாதீங்கப்பா. ஏன்னா நம்ம பேசுறது தப்பு இல்லை, பக்கத்துல இருக்கவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, அதை பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.